என்ன குழந்தைங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யூனிட் 3 புக்ஸ் ஆஃப் ப்ரைம் என்ட்ரி. அந்த சாப்டர் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் பார்க்காம பர்டிகுலராக கொஞ்சம் டாபிக்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த லெசனில் என்னென்ன கண்டென்ட்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் இருக்குது, நெக்ஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் மட்டும்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வர வீடியோஸில் டபுள் என்ட்ரி சிஸ்டம் ஒன்று, டிரான்சாக்ஷன் ஒரு வீடியோ, அக்கௌண்ட் ஒரு வீடியோ, அப்ரோச்சஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ், அக்கௌண்டிங் ரூல்ஸ், ஜேர்னல் என்ட்ரிஸ், அந்த மாதிரி நான் தனித்தனி வீடியோவாக நான் போடுறேன். சரிங்களா? இந்த லெசனில் நீங்கள் ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் செகண்ட் சாப்டர்லேயும் பார்த்தது. சரிங்களா? பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட்டு, மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட்டு, ரியல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட்டு, ரெவன்யூ ரியலைசேஷன் கான்செப்ட்டு, அக்ரூவல் கான்செப்ட்டு, மெட்டீரியலிட்டி கான்செப்ட்டு, காஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? இதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம இந்த லெசன்லேருந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்ன, அதோடய மீனிங் அதில் கிளியராக இருப்பீங்க, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன. நெக்ஸ்ட்டு யூ கேன் அனலைஸ் த டிரான்சாக்ஷன்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் அப்ரோச் ஒரு மெத்தட் இருக்குது. அதில் உங்களுக்கு எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் என்னென்ன எப்படி செக்ரிகேட் பண்ணி எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிய வந்துடும் அது லேர்ன் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட்டு அப்ளை த ரூல்ஸ் ஆஃப் டபுள் என்ட்ரி சிஸ்டம் டு பாஸ் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஃபார் டிரான்சாக்ஷன்ஸ். அது எந்த இடத்துல கரெக்டாக டபுள் என்ட்ரி சிஸ்டத்தோடைய ரூல்ஸ் அப்ளை பண்ணி ஜேர்னல் என்ட்ரிஸ் டிரான்சாக்ஷனில் கொண்டு வர்றது, அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரிய வரும். இந்த இடத்துல இந்த சாப்டரில் நீங்கள் கீ டேர்ம்ஸ் எதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கேஷ் ரெசிப்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவீங்க, இன்வாய்ஸ்னா என்ன, டெபிட் நோட்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்ன, பேயின் ஸ்லிப்னா என்ன, செக்குன்னா என்ன, இதெல்லாமே டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் உங்களுக்குலாம் பண்ண போகிறேன். சரிங்களா? வாங்க நம்ம இன்ட்ரோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. திங்க் எ ட்ரேடர் சோல் குட்ஸ் on credit to one of his customers for ₹2,000. After 2 days, the customer returned some of the goods worth ₹300, which were in damaged condition. The trader received back the goods. Later, when the customer paid $1,700, the trader demanded for full payment. He forgot about the returned goods. How can this situation be avoided? சரிங்களா? இதில் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஒரு ட்ரேடர்னா வியாபாரி, அவர் சோல்டு கூட்ஸ் ஆன் கிரெடிட்னா கடனுக்கு ஒரு சில சாமான்களை விற்கிறார். கூட்ஸு சரக்கு விற்கிறாரு. அவரோட கஸ்டமர் ஒருத்தருக்கு எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாரு? 2000 ரூபாய்க்கு விற்கிறார். 2 days கழித்து அந்த கஸ்டமர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் அதாவது அந்த ஒரு 300 ரூபாய்க்கான ஒரு மதிப்புள்ள அந்த சாமான்களை திருப்பி கொடுத்துட்றாரு. ஏன்னா டேமேஜாக இருக்குது. 2000க்கு விற்கிறத 300ல் திருப்பி கொடுத்துட்றாரு. சரிங்களா? ஏன்னா டேமேஜாக இருக்குது அப்படின்ட்டு. உடனே ட்ரேடரும் இந்த குட்ஸ் எல்லாம் திரும்பி வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா கஸ்டமர் எவ்வளோ பே பண்ணுறாரு? 1700 பே பண்ணுறாரு. சரிங்களா? இந்த ட்ரேடர் டிமாண்டட் ஃபார் ஃபுல் பேமெண்ட். ஆனால் 2000க்கு வாங்கியிருக்காரு. அந்த கஸ்டமர் 300 ருபீஸ்க்கான கூட்ஸை திருப்பி கொடுத்துறாரு, டேமேஜாக இருக்குன்ட்டு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, 1700 கரெக்டாக கொடுக்குறாரு கஸ்டமர். ஆனால் ட்ரேடர் பாருங்கள், ஹீ டிமாண்டட் ஃபார் ஃபுல் பேமெண்ட். நீ ஃபுல் பேமெண்ட் எனக்கு கொடுத்தா ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் இவருக்கு ஃபுல் கேட்குறேன்னா, அவர் 2000 கூட்ஸு மதிப்புள்ள ரூபாவில் கூட்ஸ் கொடுத்தாரு. அதில் 300 டேமேஜுன்றதால அப்போ 1700 கொடுக்கணும். ஆனால் நம்ம ட்ரேடர் அதை மறந்துட்டார். He forgot about the returned goods. How can this situation be avoided? அப்போ இந்த சிச்சுவேஷன் அவர் எதனால் மறந்தார்? நோட்ஸில் ரெக்கார்ட் பண்ணி வைக்காமல் இருக்கிறதால தான் மறந்துடுறார். ஸோ ரிட்டர்ன்டு சேல்ஸ் கூட்ஸ் எவ்வளவு, ரிட்டர்ன்டு கூட்ஸ் எவ்வளவு, ஹவு மச் தே ஹாவ் டு பே, ஹவு மச் கூட்ஸ் தே ஹாவ் ரிட்டர்ன் டு அஸ், எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுருந்தா இந்த மாதிரி மறந்து அவருக்கு வந்திருக்காரு. சரிங்களா? வாங்க நம்ம பார்க்கலாம். Accounting process starts with identifying transactions involving money or money's worth and recording these financial transactions in the books of accounts. Accounting processங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா,
நம்ம வந்து டிரான்சாக்ஷன்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும். மணி இல்லை மணிஸ் ஒர்த் அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். Transactions are recorded and when they take place based on authentic documents of proofs or evidences. இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம என்ட்ரி பண்ணுவோம், அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வேணும். ப்ரூஃப் வேணும், சான்று எவிடன்ஸ் வேணும். சரிங்களா? த ஏத்தென்டிக் ப்ரூஃப்ஸ் ஆர் கால்ட் த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ். சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பற்றி தான் நம்ம ஃபஸ்ட் இன்ட்ரோவில் பார்க்க போகிறோம். அந்த ப்ரூஃப் அப்படிங்கிறது தான் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ், அடிப்படையான ஆவணங்கள், டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பற்றி ஒரு சின்ன ஒரு பேரா கொடுத்துருக்காங்க. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஆர் த authentic evidence of financial transactions. These documents show the nature of transactions, the date, the amount, and the parties involved. Source documents include cash receipt, invoice, debit note, credit note, pay-ins, salary bills, wage bills, check, record slips, etc. They are the basis of recording transactions in the books of accounts. They also serve as legal evidence in case of any legal dispute. The source documents commonly used are discussed below. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ்னால் என்னன்றது சொல்லியிருக்காங்க. ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம ஒரு எவிடன்ஸ், அதை வச்சு தான் நம்ம புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் என்ட்ரி போடுவோம். இந்த டாக்குமெண்ட் வந்து இந்த இப்போ வந்து ஒரு பொருளை நம்ம ஒருத்தவங்க விற்கிறோம் இல்லையா, அதுக்கு ப்ரூஃபு, அதில் ப்ரூஃப் இருக்கும். சேல் பண்ணாங்களா, பர்ச்சேஸ் பண்ணாங்களா, அதில் டேட் என்ன இருக்குது, அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணணும், பார்ட்டியோட பேர் என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த பில்லில் இருக்கும் இல்லையா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இதெல்லாமே ஒரு ப்ரூஃப், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கான ப்ரூஃப்னு சொல்கிறாங்க. சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூட், அது கேஷ் ரிசிப்டாக இருக்கலாம், இன்வாய்ஸ், டெபிட் நோட், கிரெடிட் நோட், பே இன் ஸ்லிப், சேல்ரி பில்ஸாக இருக்கலாம், வேஜ் பில்லு, சம்பள பில்லு, சேல்ரி பில்லு, கூலி பில்லாக இருக்கலாம், செக்காக இருக்கலாம், ரெக்கார்ட் ஸ்லிப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. சரிங்களா? தே ஆர் த பேசிஸ் ஆஃப் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இன் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். அதுதான் அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷனுடைய பேஸ். ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்டோட பேஸே இந்த மாதிரியான சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் தான். தே ஆல்சோ சர்வ் அஸ் லீகல் எவிடன்ஸ் இன் கேஸ் ஆஃப் எனி லீகல் டிஸ்பியூட். சப்போஸ் இன் ஃபியூச்சரில் ஏதாவது சட்ட சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு ப்ரூஃப் வேணும் அப்படின்னு கேட்டால் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இன் ஃபியூச்சரில் இட் வில் யூஸ். தென் த சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் காமன்லி யூஸ்ட் ஆர் டிஸ்கஸ்ட் பிலோ. எதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது கேஷ் ரிசிப்ட் ஆர் வவுச்சர். கேஷ் ரிசிப்ட்னா என்னது பார்க்கலாம். இட் இஸ் எ டாக்குமெண்ட் தட் ஷோஸ் த டேட், அமௌண்ட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் கேஷ் பர்ச்சேசஸ் அண்ட் கேஷ் சேல்ஸ் ஆர் அதர் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ். Business persons receive cash receipt for cash purchases and issue cash receipt for cash sales. இந்த கேஷ் ரிசிப்டில் வந்து டேட் இருக்கும், அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், அந்த டீட்டெயில்ஸு, கேஷ் பர்ச்சேஸ், நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான சரக்கை வாங்கி உள்ளே போடுறோம், அப்போ பணம் நம்ம கொடுப்போம். சரிங்களா? அதுக்கப்புறமா கேஷ் சேல்ஸ். சம்டைம்ஸு நம்மக்கிட்டேருந்து கஸ்டமர்ஸ் பொருள் வாங்குவாங்க, அவங்க நம்மளுக்கு பணத்தை கொடுப்பாங்க, அந்த பணத்தை வாங்கி உள்ளே போடுவோம். இந்த மாதிரியான பண பரிவர்த்தனைகள் எல்லாமே தான் இந்த கேஷ் ரிசிப்ட் இருக்கும். பிஸ்னஸ் பர்சன், ஒரு வியாபாரம் பண்ணுறவர் கேஷ் ரிசிப்ட்டை ரிசீவ் பண்ணுவார் ஃபார் கேஷ் பர்ச்சேஸுக்கு அண்ட் இஷ்யூ கேஷ் ரிசிப்ட் ஃபார் கேஷ் சேல்ஸ். இதில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்காங்க பாருங்கள். பொருளை நம்ம வாங்குகிறோன்னா அது பர்ச்சேஸ், கேஷ் பர்ச்சேஸ். பணத்தை கொடுத்து பொருளை வாங்குகிறோன்னா கேஷ் பர்ச்சேஸ். அதுக்கு வந்து கேஷ் ரிசிப்ட் கையில் கொடுப்பாரு. நம்மக்கிட்ட ஒருத்தவங்க பொருளை வாங்குறாங்கன்னா அது வந்து கேஷ் சேல்ஸு, அவங்களுக்கு நம்ம கேஷ் ரெசிப்ட் கொடுப்போம். இதுதான் கேஷ் ரெசிப்ட். இங்கே பாருங்கள், இதுக்கு இன்னொரு பேர் வவுச்சர் தான். இதில் பாருங்கள், இவங்க ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிமென் ஆஃப் எ கேஷ் ரெசிப்ட். அதில் வந்து கிளியராக என்னென்ன குட்ஸ், எந்த சரக்கு நம்மகிட்ட விற்றாங்க, என்னைக்கு விற்றாங்க, அமௌண்ட் என்ன, எந்த பார்ட்டிக்கு விற்றோம், எந்த டேட்டு, ஃபோன் நம்பரு, நீட்டாக அமௌண்ட் என்ன, எல்லாமே வந்து என்ட்ரியாக இருக்கும் இதில். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்வாய்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ். கேஷ் ரெசிப்ட்டுங்கிறது முழுக்க பணத்தை கொடுத்து பணத்தை வாங்குறது. சரியா? அந்த மாதிரியான விஷயம் அதுக்கு யூஸ் பண்ணுறது. இன்வாய்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் கிரெடிட் பர்ச்சேஸ்.
கடனுக்கு நான் ஒருத்தவங்கள்ட்ட என்னோடய பிஸ்னஸுக்கு தேவையான அமௌண்ட்டுக்கு பிஸ்னஸுக்கு தேவையான சரக்குக்கு கடனுக்கு வாங்கியிருப்பேன். அதே மாதிரி என்கிட்ட இருந்து ஒரு சில பேர் கடனுக்கு பொருளை வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஸோ இதில் வந்து இந்த டேட்டு, அமௌண்ட்டு, டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் பர்ச்சேஸ் அண்ட் கிரெடிட் சேல்ஸ் ஆர் கிவன் இன் த இன்வாய்ஸஸ். இதில் எல்லாமே இன்வாய்ஸஸில் இருக்கும். தமிழில் இருக்குது ஆக்சுவலி என்ன பேர்னா இடாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்வாய்ஸ் இஸ் ஜென்ரலி ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் இன் 3 காப்பீஸ். இது வந்து செல்லரால் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு. 3 காப்பீஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு காப்பி இஸ் கிவன் டு த பர்ச்சேசர். நம்மக்கிட்ட பொருள் வாங்குவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ஃபஸ்ட்டு காப்பி கொடுக்கணும். செகண்ட் காப்பி இஸ் சென்ட் அலாங் வித் த கூட்ஸ் ஃபார் செக்கிங். இது வந்து இந்த செகண்ட் காப்பி வந்து அலாங் வித் த கூட்ஸு, அந்த பொருளோடு விற்கிறாங்களே அது கூட செகண்ட் காப்பி ஃபிக்ஸ் பண்ணி அனுப்புவாங்க. தேர்ட் இஸ் ரிட்டைன்ட் பை த செல்லர். தேர்ட் காப்பி வந்து அவரே வச்சுக்குவார், செல்லர் அவருக்கே வச்சுக்குவார். ஏன்னா அதுதான் வந்து சோர்ஸ் டாக்குமெண்ட் ஃபார் த ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த டிரான்சாக்ஷனை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கான ஆதாரபூர்வமான ஒரு ஆவணம் தான் அது. ஸோ இதுதான் இன்வாய்ஸ். இங்கே இன்வாய்ஸோடைய ஸ்பெசிமென் காப்பி கொடுத்துருவாங்க பாருங்கள். அதில் வந்து எந்த டேட்டில் நம்ம வந்து கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணோம், எந்த டேட்டில் கிரெடிட் சேல்ஸ் பண்ணோம், பார்ட்டி பேர், ஃபோன் நம்பரு, டேட்டு, அமௌண்ட்டு எல்லாமே நீட்டாக என்ட்ரியாக இருக்கும். இதில் இதுவுமே வந்து நம்மளுக்கு இன் ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக ஏதாவது லீகலாக ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம இதில் டெபிட் நோட் பற்றி பார்க்கலாம். A buyer may return the goods to the seller in various situations, such as when goods are defective or damaged, goods do not meet the specifications, etc. When goods are returned by a buyer, the buyer prepares a debit note and sends it to the seller. It contains details such as the description of the goods, quantity returned, and also their value. 2 copies are prepared by in general. One copy is sent to the seller and another one is retained by the buyer. It is a document issued by a buyer stating the amount owed by the seller. A debit note is also called a debit memo. என்ன சொல்கிறாங்கப்பாங்க, டெபிட் நோட்டுங்கிறது என்னென்னா, சம்டைம்ஸ் நம்மக்கிட்ட வந்து ஒருத்தர் வந்து நம்ம பொருள் வாங்கியிருக்கார், அவர் தான் பையர், நம்ம செல்லர், சரியா? நம்ம வந்து பையர் வந்து நம்மக்கிட்ட வாங்கின பொருளில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் இந்த கொஞ்சம் டிஃபெக்டிவாக இருக்குது, அந்த ப்ராடக்ட் டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட திருப்பி அந்த பொருளை கொடுப்பாங்க. அந்த பொருளை திருப்பி கொடுக்கும்போது பையர் என்ன பண்ணுவார், ஒரு நோட் டெபிட் நோட்டுன்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவார். அப்புறமா வந்து அதை வந்து நம்மளுக்கு செல்லருக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவார். அந்த செல்லர் வந்து அதை வாங்கி வச்சுப்பாங்க அந்த காப்பியை. இட் கண்டெய்ன்ஸ் டீட்டெயில்ஸ் சச் அஸ் த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த கூட்ஸ். அந்த கூட்ஸை பற்றிய தகவல்கள் அந்த இதில் இருக்கும். குவான்டிட்டி எப்படி இருக்குது, அந்த குவான்டிட்டி எவ்வளவு, அந்த என்ன ப்ராப்ளத்தால் அதை வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க, கூட்ஸோடைய வேல்யூ என்ன, இது எல்லாமே இருக்கும். 2 காப்பீஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஜென்ரலாக. ஒரு காப்பி வந்து செல்லருக்கு அனுப்பிடுவாங்க, இன்னொன்று பையர் அவர்கிட்டே வச்சுக்குவார். இதுதான் வந்து இந்த டாக்குமெண்ட் வந்து பையரால் ப்ரிப்பேர் பண்ணுறது, இஷ்யூயிங் டு த செல்லர், சரிங்களா? பையர் ப்ரிப்பேர் பண்ணி செல்லருக்கு இதை கொடுப்பாங்க. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா டெபிட் மெமோ. இந்த மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட் இஸ் டெபிட் மெமோன்னு கேட்டாலும், வாட் இஸ் டெபிட் நோட்னு கேட்டாலும் யூ ஹாவ் டு ரைட் திஸ் சேம் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இதுதான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் ஏ டெபிட் நோட். இதில் கிளியராக எல்லாமே போட்டிருப்பாங்க. அட்ரஸ்ஸு, கம்பெனி பேர், டேட்டு, ஃபோன் நம்பரு, ஃபேக்ஸ் நம்பரு, அப்புறம் இந்த கூட்ஸோடைய அந்த ஜிஎஸ்டி நம்பரு, டிரான்சாக்ஷன் ஐடி, சேல்ஸு, ஆர்டர் நம்பரு, அப்புறம் வந்து அந்த ஒரிஜினல் இன்வாய்ஸ் நம்பர் எல்லாமே போட்டுருவாங்க. எல்லாமே நம்பரை நீட்டாக போட்டு அனுப்பிச்சு சைன் பண்ணி அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது பாருங்கள், கிரெடிட் நோட் பார்க்க போகிறோம். டெபிட் நோட் பார்த்ததுக்கப்புறம் கிரெடிட் நோட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருவாங்க பாருங்கள். A customer has returned the goods to his supplier along with a debit note, but the supplier does not agree with the customer's claim that the goods are damaged. Can the customer consider his debit note as a valid source document and enter the purchases returns? என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு கஸ்டமர் வந்து திருப்பி சரக்கு கொடுத்துருக்காரு சப்ளையர்கிட்ட, டெபிட் நோட்டை அந்த டெபிட் நோட்டை அந்த கூட்ஸையும் ஒன்றா வச்சு அனுப்பிச்சிருக்காரு. ஆனால் சப்ளையர் வந்து அக்ரி பண்ணலை, இல்லை என்னுடைய கூட்ஸ்லாம் டேமேஜ் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த என்ன கிளைம், கஸ்டமர்ஸ் கிளைம் தட் த குட்ஸ் ஆர் டேமேஜ்டு. he didn't agree.
என்னுடைய குட்ஸ் டேமேஜ் ஆகுன்ட்டு அக்ரி பண்ணலை. அப்போ கஸ்டமர் வந்து அந்த டெபிட் நோட்டை வந்து வேலிட் சோர்ஸ் டாக்குமெண்ட்டாக வச்சுக்கலாமா அண்ட் என்டர் த பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ், we can use it as a valid source documents தான். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், கிரெடிட் நோட் பார்க்க போகிறோம். இட் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை த செல்லர் who receives back from his customer the goods sold. It contains details such as the description of the goods, quantity returned and also the value. It is a document sent by a seller to the buyer. டெபிட் நோட்டுங்கிறது பையர் டு த செல்லர், கிரெடிட் நோட்டுங்கிறது செல்லர் டு த பையர். இதான் அந்த கீவேர்டு தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டேட்டிங் தட் எக்ஸ் சர்டன் அமௌண்ட் இஸ் owed to the buyer. It is also called a credit memo. இதுக்குமே கிரெடிட் மெமோ அப்படின்ட்டு ஒரு பேர். டெபிட் நோட்டுக்கு இன்னொரு பேர் டெபிட் மெமோங்கிற மாதிரி கிரெடிட் நோட்டோட இன்னொரு பேர் கிரெடிட் மெமோ அப்படின்ட்டு. சரிங்களா? இது வந்து செல்லருக்கு who receives back from his customer the goods sold. It is a statement prepared by the seller who receives back from his customer the goods sold. இவங்கக்கிட்ட வாங்கின பொருள் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ட்டு திருப்பி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் இதுதான் வந்து ப்ரிப்பேர்ட் பை த செல்லர். சரிங்களா? இது வந்து நம்ம தான் செல்லரு, அவங்க கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். who receives back from his customer to the goods sold. It contains details such as the description of the goods, quantity returned and also their value. குவான்டிட்டி எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணாங்க, அதோட வேல்யூ எல்லாமே செல்லர் கொடுப்பாரு. இட் இஸ் எ டாக்குமெண்ட் சென்ட் பை அ செல்லர் டு த பையர். இந்த டாக்குமெண்ட் வந்து செல்லர் தான் கொடுக்குறாரு பையருக்கு. சரியா? சர்டன் அமௌண்ட் வந்து owed டு த பையர், நீங்கள் சர்டன் அமௌண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஏ கிரெடிட் மெமோ. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. இது உங்கள் தான் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் எ கிரெடிட் நோட். இதுலேயும் டேட்டு, அட்ரஸ்ஸு, ஃபேக்ஸ் நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாமே நீட்டாக என்ட்ரியாக இருக்கும், சைன் பண்ணி வச்சு கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம், பே இன் ஸ்லிப். When cash or check is deposited in bank, a form is to be filled by a customer and submitted to the bank along with a cash or check. இது வந்து கேஷ் ஆர் செக்கோ ஒரு நம்ம வந்து இஸ் டெபாசிட்டட் இன் பேங்க், டெபாசிட் பண்ணியிருக்கோம் பேங்க்கில் அமௌண்ட்டு, அதுக்கு வந்து நம்ம ஃபார்மை ஃபில் பண்ணி கஸ்டமர் வந்து சப்மிட் பண்ணணும் பேங்க்கில். எது கூட அலாங் வித் கேஷோ இல்லை செக் கூட பண்ணணும். பேங்க்கில் கேஷ் போட போகிறோமோ, செக்கு மூலமாக போட போகிறோமா, கேஷ் மூலமாக போட போகிறோமோன்றனா நம்ம ஒரு சின்ன ஃபார்ம் மாதிரி, அது பேர் தான் பே இன் ஸ்லிப்பு. இதை ஃபில் பண்ணி நம்ம கொடுத்தா தான் பேங்க்கில் வந்து நம்ம கொடுக்குற அமௌண்ட்டை நம்ம அக்கௌண்ட்டில் என்ட்ரி போடுவாங்க. திஸ் இஸ் கால்டு ஏ பே இன் ஸ்லிப் ஆர் டெபாசிட் ஸ்லிப். The main part of the slip will be retained by the bank and the counterfoil duty stamped and signed by the bank is returned to the customer. இதில் 2 பார்ட் இருக்கும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது கவுண்டர் ஃபைலு, இந்த ரைட் சைடில் இருக்கிறது மெயின் டாக்குமெண்ட்டு. இந்த மெயின் டாக்குமெண்ட்டை பேங்க்லேயே வந்து சீல் போட்டு வச்சுக்குவாங்க. நம்ம பணம் பே பண்ணியிருக்கோம், அதுக்கு ஒரு ப்ரூஃப் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கவுண்டர் ஃபைல் தான். இதில் வந்து அந்த பேங்கர் வந்து சைன் பண்ணி கஸ்டமர்கிட்ட திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவார். இதுதான் பே இன் ஸ்லிப்போட ஸ்பெசிமென் காப்பி. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, உங்கள் டேட்டு, எவ்வளோ மணி பே பண்ணுறீங்க, அந்த டினாமினேஷன் இருக்கும். 500 ருபீஸ் எத்தனை, 100 ருபீஸ் எத்தனை, 50 ருபீஸ் எத்தனை, அதெல்லாம் நீட்டாக அப்படி போட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், செக்கு. நெக்ஸ்ட்டு சோர்ஸ் டாக்குமெண்ட். நம்ம செக்கு பார்க்குறோம். செக் இஸ் எ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். Checkbook is issued by a bank to its customers for withdrawing money for own use or for making payment to others. செக்குங்கிறது நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். இது வந்து அந்த அளவுக்கு வந்து என்னென்னா, இது ரொம்பவுமே வந்து ஒரு இப்போ என்னோடய செக்கு நான் தான் சைன் பண்ணி நான் இஷ்யூ பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. செக் புக் இஸ் இஷ்யூட் பை எ பேங்க். செக்கு புக் யார் இஷ்யூ பண்ணுவா? பேங்க் இஷ்யூ பண்ணுவாங்க. யாருக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? கஸ்டமர்ஸ்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. எதுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க? பணம் எடுக்கிறதுக்கு, உங்களுடைய சொந்த செலவுக்கு பணம் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நம்ம பணம் கொடுக்குறதா இருந்தாலும் நம்ம செக் யூஸ் பண்ணிக்கலாம். பை இஷ்யூ ஆஃப் செக், எ பேங்க் இஸ் டிரெக்டட் டு pay a specific amount of money from a personal account either to the same person or to the person in whose favor the check has been issued. இந்த செக்கு இஷ்யூ பண்ணுறதுனால வந்து ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வந்து அந்த பார்ட்டியோட அக்கௌண்ட்லேருந்து எடுத்து இன்னொரு பர்சனுடைய இதுக்கு அவங்க கிரெடிட் பண்ணுவாங்க எடுத்து. ஈச் செக் புக் ஹேஸ் ரெக்கார்ட் ஸ்லிப்ஸ்
ஃபார் என்ட்ரிங் த டீட்டெயில்ஸ் ஆஃப் செக்ஸ் இஷ்யூடு. ஒவ்வொரு செக் புக் பின்னாடியும் ஒரு சின்னதாக ஒரு லீஃப்லெட் மாதிரி இருக்கும், ரெக்கார்ட் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த செக்கு நம்பரு, இந்த டேட்டு போட்ட செக்கு நம்பரு, இந்த பார்ட்டிக்கு இஷ்யூ பண்ணியிருக்கு, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அதில் எழுதி வச்சுப்பாங்க. சரியா? இட் ரிமைன்ஸ் வித் த அக்கௌண்ட் ஹோல்டர் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸு. அந்த ரெக்கார்ட் ஸ்லிப்பில் நம்ம நோட் பண்ணி பார்த்துட்டோம்னா, அது ஆக்சுவலாக செக் புக்கில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 இருக்கும், இல்லை 50 ஸ்லிப்ஸ் இருக்கும். நம்மளுக்கு ஞாபகம் இருக்காது இல்லையா? எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்லிப்லேருந்து லாஸ்ட்டு ஸ்லிப் ஒவ்வொரு கண்டினியூஸாக வந்து அதில் சீரியல் நம்பர் போட்டிருப்பாங்க செக் ஸ்லிப்பில். ஃபஸ்ட்டு ஸ்லிப் யார் கொடுத்தோம், எப்போ கொடுத்தோம் ஞாபகம் நமக்கு வரும். ஸோ ஒவ்வொரு இதுவுமே இஷ்யூ பண்ண அந்த பின்னாடி லாஸ்ட்டு சின்னதாக ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்கும் இல்லையா? அதில் இந்த டேட், இந்த செக்கு நம்பரு இவங்களுக்கு கொடுத்தோம், இந்த செக்கு நம்பர் இவங்களுக்கு கொடுத்தோம். இது எல்லாமே நம்மளோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே குழந்தைங்களே, நம்ம இந்த சாப்டரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சோர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஷின்ஸ் தான். இதில் ஷார்ட் நோட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டோட பேசிக்ஸ் தான் இது எல்லாமே. இதெல்லாம் நல்லா கவனமாக இருந்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மெமரி, லைஃப் லாங் ஃபுல்லாக அதெல்லாம் மெமரியில் இருக்கும். ஃப்யூச்சரில் எங்கே என்ட்ரி போனாலுமே, எப்போ எதை கேட்டாலுமே நல்லா நச்சுன்னு பதில் சொல்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே உள்வாங்கி படிங்க. அக்கௌண்டன்சியை லவ் பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களை வந்து ஒரு அக்கௌண்டண்ட்டாகவோ இல்லை ஒரு பெரிய ஒரு பேங்க் மேனேஜராகவோ கற்பனை பண்ணிக்கிட்டே படிங்க. கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ் மோர் மார்க்ஸ் இன் அக்கௌண்டன்சி சப்ஜெக்ட்ஸில் நல்ல மார்க் வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். அது ஃபுல்லாகவே நம்ம எவ்வளோக்கோ நீங்கள் இன்ட்ரெஸ்டாக எடுத்து படிக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்கள் மார்க் அமையும். ஓகே குழந்தைங்களே, மற்ற சில இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர் சில்ட்ரன், பாய்.